சுப்ஹானல்லாஹ், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி பாபன் யுகாலு லஹு ரையான் யதுகுலு மின்ஹு ஸாயிமுன யௌமல் கியாமா. நீண்ட ஒரு ரிவாயத்து. நபி சொன்னார்கள், சுவனலோகத்திலே ஒரு வாயில் உண்டு, அதுக்கு ரையான் என்று பெயர். அந்த ரையான் மூலமாக நாளை மறுமையில் உலகத்திலே வாழுகின்ற பொழுது யாரெல்லாம் நோன்பு நோட்டார்களோ அவர்கள் மாத்திரம் தான் நுழைவார்கள். அதனால் வேறு எவருக்குமே நுழைவதற்கு அங்கே அனுமதி கிடைக்க மாட்டாது என்று சொன்ன நபி அவர்கள், இந்த நோன்பாளிகள் எப்படி சுவனம் செல்வார்கள் தெரியுமா? ஐன ஸாயிமூன், ஒரு சத்தம் அங்கே அறிவிக்கப்படும். எப்படி? உலகத்திலே கஷ்டப்பட்டு பசித்திருந்து தாகித்திருந்து தன்னுடைய ஆசைகளை கூட பகல் காலங்களிலே கட்டுப்படுத்தி இருந்து அல்லாஹுக்காக என்று நோன்பு நோற்ற நோன்பாளிகள் எங்கே என்று ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட, அப்ப நோன்பு நோற்றவர்கள் எழுந்து அவர்கள் அந்த ரையான் மூலமாக சொர்க்கத்திலே நுழைவார்கள். அந்த நோன்பாளிகள் ரையான் மூலமாக சொர்க்கத்திலே நுழைந்து விட்டால் அந்த வாயில் அப்படியே மூடப்பட்டு விடும். வேறு யாருக்குமே அதனால நுழைவதற்குரிய அனுமதி இல்லை என்ற ஆழமான ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் தன்னுடைய கிரந்தங்களிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள்.